கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவையின் நிழல் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். திக்கெட்ட ஏழை ஜனங்கள் மத்தியிலே ஒளித்தை செய்து வருகிறபடினாலே உங்களுடைய ஜெபம் மிகுந்த தேவையாக இருக்கிறது. அடியனை நினைவு கூறும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆவியின் வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி இந்த நாட்களும் கூட ஆவிக்கிற வரங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோமப்பா. இந்த நாட்களும் கூட தியானிக்கக்கூடிய ஆண்டவரே, ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம் என்ற அந்த வரத்தை தியானிக்கும் போது அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட ஆவியின் 9 வரங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வது வரமாக அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்நிய பாஷை, அது வியாக்கியானம் என்கிற வரம், தீர்க்க தரிசன வரத்தை குறித்து முதலாவதாக நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுதும் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே வரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. எனவே இதில் பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் அப்படின்னு பார்க்கல. இந்த வசனமே ஒரு வரமாக மாறுவதை நாம் பார்க்குறோம். ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, சகல அறிவுகளையும் உடைய நம் ஆண்டவர் அட்சரமாக தேவன் ஒரு சிறு அறிவை மனுஷனுக்கு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, இது எப்படி, இது அந்த மாதிரி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது, இப்படிலாம் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு சிறு அறிவை நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். பாருங்கள், ஆவியானவரே ஒரு மனுஷருக்குள்ளாக இருந்து அவனுக்கு அநேக மறைபொருட்களை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அறிவை உணர்த்தும் வசனம். பாருங்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம் சில நபர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வரங்களை நிச்சயமாக தருவார். பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனை பற்றிய அறிவு, சூழ்நிலைகளை பற்றிய அறிவு, ஒரு பிரச்சனைகளை பற்றிய அறிவு, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என்ன நடக்க போகிறது தேசத்தில், அப்போல நாட்டில், அப்போல உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பாருங்கள், ஒரு இதெல்லாம் பாருங்கள் லேசான காரியம் கிடையாது. இன்றைக்கி உலக பிரகாரமான ஒரு கல்வி கற்றதான் அதுக்குரிய வேலைக்கு ஏற்றாப்புலாம் போக முடியாது. சின்ன வயசுலேருந்து இதற்காக நம்ம ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விருப்ப பாடங்களை நம்ம படித்து அந்தந்த துறையில் நம்ம நினைச்சிடறோம், ஜெயிக்கிறோம், பெரிய அளவில் நினைச்சிடறோம், வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லது தான். அது உலக பிரகாரமான வேலைக்கு ஆகும். அதே போல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு ஆண்டவர் உணர்த்துகிற வசனம். அவரே ஒரு மனுஷனுக்கெல்லாம் இருந்து இந்த சம்பவங்கள்லாம் இனி நடக்க போகுது. அதுபோல் இன்றைக்கி புதிய ஏற்பாடுலையும் பாருங்கள், வெளிப்படுத்தல் அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா மறைப்பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாடு காலத்திலும் கூட பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசிகள் மூலமாக அநேக காரியங்கள் நடக்கப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் அப்படியே நினச்சது அது இன்றைக்கி நடந்திருக்குது நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த அறிவு, இந்த 6ஆம் அறிவில் பாருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சில கிருபையும் கர்த்தர் கொடுத்து மனுஷனுக்கு அநேக காரியங்களை அவர் போதிக்கிறார். அநேக வெளிப்பாடுகளை மறைப்பொருட்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தானியேல் 12:4 சொல்கிறது, கடைசி நாட்களில் அறிவு என்ன செஞ்சிடும், பெருகி போயிடும். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பயங்கர டேலண்டாக கம்ப்யூட்டர்லேயே பார்த்திங்கன்னா என்னெல்லாமா அத்துப்படி பயங்கரமாக போயிட்டு இருக்குது. உலகமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக 1000 மடங்கு அதிகமான ஸ்பீடில் சமீப வருடங்களாக பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்துறையில் அதிகமான ஞானத்தோடு கூட பெருகிக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் பாருங்கள், பல வருடங்களுக்கு முன்பதாகவே தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. கடைசி நாட்களில் அறிவு என்ன செஞ்சிடும், பெருகி போய்விடும். அதே போல் இன்றைக்கி நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பொருளையும் அவங்க கண்டுபிடிக்கும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் காலங்கள்லாம் அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. இது உலக பிரகாரமான ஞானத்திலிருந்து பாருங்கள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட நினைச்சார், இடைவிடுகிறார். அவனுக்கு பரிசுத்தாவின் வரங்களை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவனோடு கூட வாசம் பண்ணி அநேக மறைப்பொருட்களை கர்த்தர் நினைச்சார், வெளிப்படுத்துகிறார். இந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமாக முதலாவது ஆண்டவர் யார் அப்படிங்கிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாக இருக்குது.
ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்குது. அறியப்படாத நாட்களில் நானும் அப்படி தான். கிறிஸ்தவங்களை கண்டாலே பைத்தியக்காரங்க வந்துட்டாங்கடா, இவங்களாம் என்னடா மனுஷங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து பணத்துக்காக கடவுள்ன்ட்டு போய்கிட்டு கிடக்கிறாங்க, ஆட்களை பிடிச்சி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டு பாருங்க என்னை தேடி வந்து அவர் சந்தித்த பிறகு தான் இதற்காக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். உலக ரட்சகர், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானத்தில் வர முடியாது. ஆண்டவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்? நமக்காக, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தார். தேவனை பற்றிய ஒரு அறிவு, இந்த அறிவை கொடுக்கறது யார் தான்? ஆவியானவர் தான். ஒரு மனுஷுக்களாக இருந்து ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல் வேதத்தின் ஆழங்கள், ரகசியங்களை பற்றிய அறிவு. நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற அந்த கடைசி கால சம்பவம் கூட பார்த்திங்கன்னா வேதத்தில் உள்ளபடி தான் எல்லாமே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப நாட்கள்லேருந்து, மனுஷனுடைய பிறப்புலேருந்து இனி ஆண்டோடைய வருகை வரைக்கும் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நடக்கிற சம்பவம் கூட கடைசி நாட்கள் மனுஷனுடைய அன்பு தனிஞ்சு போயிடும். ஜனத்துக்கு விரதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரதமாக ராஜ்யங்கள் எழும்பும். ஆண்டுடைய வருகையில் என்னென்னலாம் அடையாளம் நடக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அது அப்படியே நடக்குது. வேதத்தின் ஆழங்கள், ரகசியங்களை பற்றிய அறிவு. அதே போல் நாமே அறிகிற அறிவு. நம்ம ஆண்டவர் எதற்காக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்துக்காக மாத்திரமா? பணம் சம்பாதிப்பதற்காக, பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக மாத்திரமா? இல்லை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்முடைய ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அது நம்மளை குறித்த அறிவு. அதே போல் மற்ற மனிதர்களை குறித்து, அவங்க என்ன பிரச்சனையோடு இருக்காங்க, போராட்டங்களோடு இருக்காங்க, எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டுடைய வசனத்தை எப்படி சொல்லணும், சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும், அவங்க என்ன பாடுகளோடு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மனிதனை பற்றிய சூழ்நிலைகளை பற்றி, பிரச்சனைகளோடு இருக்கிற மனிதர்களுக்கு எப்படி நம்ம ஆண்டரை பற்றி சொல்கிறங்கிற ஒரு அறிவு. அதே போல் கடந்த காலம், நிகழ்காலம், இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு வெளிப்பாடுகள். இதெல்லாம் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் பரலோகத்தை பற்றி, நரகத்தை குறித்து, ஆவிக்குரிய உலகத்தை குறித்து. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே போல் பிசாசுகளுடைய கிரியைகளும் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் கடைசி காலங்கிறதுனால அநேக ஜனங்கள் கட்டு நிலைமையில் குடிவரின் ஆவிகள், உபச்சார ஆவி, வேசத்தர் ஆவி, கொலைகார ஆவி, எங்கே பார்த்தாலும் பிரிவின் ஆவி, சமானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இன்றைக்கி திரளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த உலகத்தெல்லாம், இப்படிப்பட்ட ஆவிகள்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அறிவை உணர்த்து வசனம் ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை என்ன செய்யணும், நமக்கு தர வேண்டும். அதுதான் ஆவினாலே அறிவை உணர்த்தும் வரம். ஒருத்தர் என்ன பிரச்சனை இருக்காங்க, இனி என்ன வாழ்க்கையில் நடக்க போகுது, உலகத்தில் நடக்க போகுது, எல்லாத்தையும் குறித்து அறிவை உணர்த்தக்கூடியது யார் தான்? ஆவியானவர் தான். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம உண்மையாய் பரிசுத்தத்தோடு கட்ட ஆண்டு சமூகத்தில் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு இந்த வரங்களை கர்த்தர் நிச்சயமாக தருகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபனேசர் பால் அப்படிங்கிற ஊழியக்காரரை குறித்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கூட திருப்பத்தூர் உபாச ஜெபத்துக்கு போகும்போதெல்லாம் ஆரம்ப நாட்களில் நான் அதிகமாக அவரை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் ஜெபம் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இருந்தனால அங்கே ஒரு கேசட் ஸ்டால் போடுறதுக்காக அந்த ஊழியக்காரர்களோடு போனதுனால அதில் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். அவர்கிட்ட பேசுவேன். ஆனால் அவர்கிட்ட திரளான ஜனங்கள் ஜபிக்க வந்திருப்பதுனால அங்கே ஜெபம் பண்ண கூட நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம பொறுப்பில் இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அவரை குறித்து எல்லாருமே சொல்லுவாங்க, அவருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு, வரங்கள். அப்படி செய்தியிலும் கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனோம், ஆண்டவரே சும்மா சாதாரணமாக இயேசுன்னு நேசிக்கிறார் அப்படி மட்டும் நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது அவங்க உள்ளத்தில் என்ன பிரச்சனையோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அவங்களுக்குள்ளே என்ன காரியங்கிறது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே போகிறான். ட்ரெயினில் போகும்போதும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாலாம் ஊழியத்துக்கு போகும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் பயங்கர எதிர்ப்பு இருக்கும் அந்த ஊரில். யாரை போய் பார்க்க போகிறேன், எந்த மனிதரை போய் சந்திச்சு நம்ம எப்படி ஊழியம் பண்ண போகிறோம் தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது ட்ரெயினில் இருக்கிற ஆத்மாக்களை குறித்து ஆண்டு வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது அவங்களே அந்த ஊரில் வரும்போது பார்த்திங்கன்னா இறங்கும்போதே அவருக்கு பயங்கரமான கவனிப்பு காணிப்பாங்களாம், இவரோட ஆண்டவர் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள் அந்தளவுக்கு அந்த வரங்கள் கிரியை செஞ்சதுனால அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு இருக்காங்க, என்ன நடந்திருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெளிப்பாடுகளை குறித்து அவருக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆம் பிரியமங்களே, அதே போல் கர்த்தரை தேடுகிறோ சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள் 28:5 அப்படியா சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறோ சகலத்தையும் அறிவார்கள். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டு பாருங்கள், பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, நிறைய வெளிப்பாடுகளை சொல்கிறாங்க. ஆண்டவரே நினைச்சார் நம்ம அப்படிப்பட்ட அந்த வரங்களை கொடுத்து, உண்மையான வெளிப்பாடுகள் கொடுத்து, அது அந்த ஊழியக்காரர்கள் பேர் பகஸ்தா ஆணுங்கிறதுக்காக அல்ல, ஆண்டோடைய நாம மயப்படுத்துவதற்காக அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக ஊழியர்களை கொண்டு என்ன செய்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதை நாம் அதற்காகவே பயன்படுத்த வேண்டும், ஆண்டோடைய நாம மகிமைக்காக. கேவி அதே போல் அந்த நாட்களும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா சங்கரங்கோவில் போகிற வழியில் ஒரு இடத்துக்கு ஒழித்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
ஆரம்ப நாட்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புறமதத்தில் இருந்திருக்கிறாங்க. உடம்பு முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தாங்க, எனக்கு வெளிப்பாடு வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவை உணர்த்து வசனம் வரங்கள்லாம் அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு வெளிப்பாடு வரத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு நாள் சபையிலேருந்து போகும்போது, அம்மா நீங்களே எங்கள் கூட சுவிசேஷத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் கிராமத்துக்கு போகும்போது அந்த அம்மா கூப்பிட்ருக்காங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ நைட்லாம் வந்து ஜோம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே மற்றவங்களே போல் நானும் ட்ராக்ஸை மட்டும் கொடுத்துட்டு இயேசுவங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தருக்கு ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே போவாங்களாம். அப்படி ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவாங்களாம். உடனே அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குமா, யாரும்மா சொன்னால் என்னை பற்றி, பக்கத்து இருக்காரன் யாரும் என்னை பற்றி சொன்னாங்களா அப்படிம்பாங்களா. இல்லைம்மா என்னோடு இருக்கக்கூடிய இயேசு உங்களுடைய நிலைமை குறித்து எனக்கு சொன்னார் அப்படின்னோடனே, அப்படியா இப்படி ஒரு ஆண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே எனக்கும் அந்த ஆண்டவரை பற்றி அறியணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்படி நிறைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டோடைய அன்பை அந்த வரங்கள் மூலமாக அவனுடைய வெளிப்பாடுகளை கொடுத்ததுனால இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக பாருங்கள், ஒரே நாளில் 100 பேர் அந்த சபையில் ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக அந்த அம்மாவை கர்த்தர் உயர்த்தினார். பாருங்கள், இத்தனைக்கும் பெரிய படித்தவங்களாம் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் ஆவியானவர்களாக நிறைந்து இவங்கும்போது அந்த வரங்கள் வெளிப்பாடுகள் அந்த அம்மாவுக்களை கடந்து திரளான ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். இது நான் ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக அந்த ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த அம்மாவை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டு வரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். உள்ளகளை வெக்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை இழிவானவைகளும் அற்பமாக எனப்பட்டவர்களும் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். பலம் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி பலவீனமானவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ஆண்டு பாருங்கள் வெளிப்பாடு வரத்தினால் நிரப்புகிறார். அதே போல் இன்றைக்கு கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஆவியின் வரங்கள் எங்களுக்கு தாங்க, ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனத்தை தாங்க. இந்த உலகத்தை குறித்த அறிவு, மனிதனை குறித்த அறிவு, பிரச்சனைகளோட பாடுகளோடு இருக்கிற அந்த மனிதனை குறித்த அறிவு, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், எதுலையாவது தவறி இருக்கிறான், எதுலையாவது நான் மோசமாக போயிட்டு இருக்கிறேன்னா, உம்முக்குள்ள நான் வளர்ந்து பெருகின ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, இன்னும் நான் அதிகமாக வளர்ச்சி அடையின ஆண்டவரே, நம்மளை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, பரலோகத்தை குறித்த நரகத்தை குறித்த அறிவு, ஆவிகளை குறித்த அறிவு, எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தேசத்தில் கோல்டன் விக்ரமாதித்தா அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாராம். அவருடைய சபை பார்த்திங்கன்னா பெரிய சபையாம். அவர் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஜெர்மன் தேசத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதில் வந்து மாணவர்கள் மத்தியில் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. உடனே இவர் அந்த இடத்துக்கு ஜெர்மன் தேசத்துக்கு போகிறார். இலங்கையிலேருந்து அவர் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி உருவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக ஒரு இதாக இருப்பாராம். உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒருவர் அவர் ரொம்ப கேவலமாக காட்டு மிராண்டியுமே இருக்கான் வருவோம்லாம் என்னத்தை பேச போகிறான், ஆளை பார்த்தாலே எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், இப்படி சரியாக பேசக்கூட தெரியலையே இப்போம்லாம் என்னத்தை அப்படின்னு சொல்லி மனுஷன் முகத்தை பார்க்குறான். அவர் வந்து பாருங்கள் காட்டு மிராண்டியுமே இருக்கவங்களாம் என்னத்தை பேச போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அவரை ரொம்ப கேவலமாக அறிமுகப்படுத்தி வச்சார். அறிமுகப்படுத்தும் போதே அவர் ரொம்ப கேவலமாக இவர் வந்து இப்போ என்ன பேச போகிறான்னு தெரில, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூட அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் கூப்பிட்டு தான் நான் வேறவங்க இவர் அறிமுகப்படுத்துகிறவர் அவரை ரொம்ப அற்பமாக ரொம்ப கேவலமாக பேசிட்டார். இவர் உடனே மைக் எடுத்துகிட்டு பேசும்போது ஆண்டு அவங்களுடைய வீட்டில் காலையில் அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு நடந்த சண்டையில் அந்த அம்மா மனைவி வந்து நினைஞ்சிருக்கிறாங்க அந்த ஆசிரியர் மேலே டீ எடுத்துக்கு மூஞ்சில் ஊற்றிருக்கிறாங்க. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நிறைய காரியங்களை அவர் வெளிப்படுத்திட்டார். இவரை கேவலப்படுத்த இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் குடும்பத்தில் உள்ள சில காரியங்கள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இவன் இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு இவன் நம்மளை எப்படி அற்பமாக பேசிட்டானா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கி காலையில் உனக்கு உங்கள் மனைவிக்கு சண்டை நடந்து அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு உடனே இன்னும் ஒரு சில காரியங்களை அவர் சொன்னோன்னே அவர் கண்ணீர் விட்டு அழுது, ஐயா இதுக்கு மேலே எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே சரண்டர் ஆகி அவருக்கு கண்டால பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்போ இவனோடு தேவன் இருக்கிறார், சாதாரண மனுஷன் முகத்தை பார்த்து இப்படி கருப்பாக இருக்கிறாங்கிறக்காக காட்டு மிராண்டுமே இருக்கான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கண்டால பவ்யமாக நடுங்கி அப்படியே ஒதுங்கிட்டாரான். ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாரான். அதுக்கப்புறம் ஐயான்ட்டு அப்புறம் எல்லாருமே இவரோட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பிரியமானவர்களே இந்த நாட்களும் கூட இன்றைக்கி உலக பிரகாரம் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதலாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆண்டவர் பாருங்கள் அவர் முகத்தை பார்க்குற தேவன் அல்ல இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊட்டுவேன்னு சொன்ன வார்த்தைப்படி அவரிடத்தில் ஆவியின் வரங்களை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போனதில் பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி ஆவினாலே அறிவை உணர்த்து வசனம் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வரங்களும் கர்த்தர் கொடுக்கிறார். அநேக ஊழியர்களை கர்த்தர் இப்படியாக அந்த வரங்களை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் மெய்யான தெய்வம் இயேசுதாயா இவ்வளோ வெளிப்பாடா காலையில் என்ன நடந்ததுங்க கூட பாருங்கள் அப்படி சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கும் அதே போல் ஆண்டவர் நமக்கும் அவர் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம்.
பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம்ங்கிற அந்த ஆவியின் வரங்களை குறித்து இன்றைக்கி நாங்கள் பார்த்தோமப்பா. மனுஷனை குறித்த அறிவு, இயற்கை குறித்த அறிவு, இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது ஆண்டவர், எல்லா விதமான வெளிப்பாடுகளும் குறித்து ஆண்டவரை அறிகிற உணர்வுள்ள ஒரு அறிவுள்ள இருதயத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் நீ தருமுடான்னு ஜபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களும் கூட வாஞ்சியோடு கேட்குற எல்லாருக்கும் இனி என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறதுங்கிற அநேக ரகசியங்களை, வெளிப்பாடுகளை, வரங்களை ஆண்டவரே இந்த நாட்களும் கூட எல்லாருக்கும் நீ தந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக, அந்த வரங்களை சுய லாபத்துக்காக அல்ல, பணம் சம்பாத்தியம் பண்ணதுக்காக அல்ல, நோட்டீஸ் ஒட்டி வால்போஸ்ட் ஒட்டி ஆண்டவரே பேர் புகழ் சம்பாத்தியம் பண்ணதுக்காக அல்ல, நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக அல்லப்பா. அப்பா, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் குறி சொல்கிறவங்க நோக்கி, மந்திரவாதி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஓடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வரங்களை, கிருபைகளை தந்து உமக்காக ஓட பிரயாசப்பட உன்னை நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக கிருபை தாங்க ஏசப்பா. இது அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.